தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று புதுச்சேரியில் காலை 10:30 மணி அளவில் தொடங்குகின்றார். இந்த நிலையில் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள மைதான நுழைவு வாயில் முன்பு தற்போதே தொண்டர்கள் குவியத் தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீண்டும் தனது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று புதுச்சேரி மாநிலத்தில் தொடங்கவிருக்கிறார். சரியாக காலை 10:30 மணி அளவில் புதுச்சேரியில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்போதே ஏராளமான தொண்டர்கள் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த மைதானத்தின் நுழைவாயிலில் குவிய தொடங்கியிருக்கிறார்கள். காலை முதலே அதிகாலையிலிருந்தே புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த தொண்டர்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். QR கோடு வைத்திருந்தால் மட்டுமே இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு உள்ளே வந்து அனுமதிக்கப்படுவார்கள். 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த QR கோடு வந்து உடன் கூடிய அட்டையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அது வைத்திருந்தால் மட்டுமே இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அப்படி அட்டை இல்லாதவர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள் என்று கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினரும் 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய திடலை சுற்றியும் இந்த மைதானத்தின் நுழைவாயிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அட்டை இல்லாதவர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மேலும் நீண்ட வரிசையில் நின்று அவர்கள் QR கோடில் ஸ்கேன் செய்த பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். இந்த பொதுக்கூட்டம் வந்து சரியாக 10:30 மணி அளவில் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு விஜய் இந்த இடத்திற்கு வந்து விஜய் உரையாற்றவிருக்கிறார். 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற வகையில் அதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. 5000 பேர் நிற்கும் அளவிற்கு இந்த பொதுக்கூட்டம் இடமானது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. சுற்றிலும் தடுப்பு வேலிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. வேறு யாரும் உள்ளே நுழைய முடியாதவாறு காவல்துறையினரும் இந்த தடுப்பு வேலிகளை சுற்றி பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். பெட்டிகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பெட்டியிலும் 500 பேர் நிற்கும் அளவிற்கு இந்த பெட்டிகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 5000 நபர்களுக்கு மிகுதியாக இந்த பகுதியில் யாரும் உள்ளே நுழைந்துவிட முடியாதவாறு காவல்துறையினரும் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மீண்டும் இன்று தொடங்க இருக்க நிலையில் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது பொதுக்கூட்டமாக நடைபெறுகிறது. இதில் மேடை அமைக்கப்படவில்லை. விஜய் பிரச்சார பேருந்து வாகனத்தின் மீது இருந்துதான் உரையாற்றவிருக்கிறார். இந்த பொதுக்கூட்டம் வழக்கமாக பொதுக்கூட்டம் என்றால் மேடை அமைத்து பேசுவார்கள். ஆனால் இன்றைய இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பிரச்சார வாகனம் விஜய் வழக்கமாக பயன்படுத்திய அந்த பிரச்சார வாகனத்தை மீண்டும் இன்று அந்த பிரச்சார வாகனம் வந்து பயன்படுத்தப்பட இருக்கிறது. அது ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த பிரச்சார வாகனத்தில் ஏறி நின்றவாறு பொதுமக்கள் ஒரு பக்கமாக தொண்டர்களும் பொதுமக்களும் வந்து அந்த QR கோடுடன் கூடியவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். அவர்கள் ஒருபுறம் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை பார்த்து விஜய் உரையாற்றவிருக்கிறார். சரியாக 10:30 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெறும் என்று கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.